நம்முடைய தந்தையாகிய இறைவிடமிருந்தும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் அருளும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த காலை நேரத்திலும் நாம் வாசித்து தியானிக்க தெரிந்து கொண்டிருக்கிற திருமறை பகுதி ஏற்கனவே நாம் வாசித்த பழைய ஏற்பாட்டின் பகுதி உபாகம புத்தகம் 26ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். அதில் ஒரு சில வசனத்தை மட்டும் நான் வாசித்து தியானிக்க விரும்புகிறேன். 5வது வசனம்: அப்பொழுது நீ உன் கடவுளாகி கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று சொல்ல வேண்டியதாவது, என் தகப்பன் சீரியா தேசத்தான் அலைந்து திரிந்தவன். அவன் எகிப்துக்கு போய் அவ்விடத்திலே பரதேசியாய் சஞ்சரித்தான். அவனை சேர்ந்தவர்கள் மிகச் சிலரே ஆயினும் அவன் பெரிதும் பலத்ததுமான திரண்ட ஜனமானான். 8வது வசனம்: தமது புய பலத்தினாலும் நீட்டிய கரத்தினாலும் மகா பயங்கர செய்கைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எங்களை எகிப்திலிருந்து வரச் செய்து இவ்விடத்துக்கு கொண்டு வந்து பாலும் தேனும் வழிந்தோடுகிற நாடு ஆகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். ஆதலால் கர்த்தாவே தேவரீர் எனக்கு அருளிய நிலத்தின் கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்பதுவே. பின்பு உன் கடவுளாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே அதை வைத்து உன் கடவுளாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே வணங்கி, உன் கடவுளாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அருளிய சகல நன்மைகளின் நிமித்தமும் நீயும் லேவியனும் உன் நடுவில் இருக்கிற பரதேசியும் சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்றார் என்பதுவே. ஜெபிப்போம். அன்பின் கடவுளே, வாக்குத்தத்த தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அறைகூவலை மோசேயின் வழியாய் கடவுள் அவர்களுக்கு தந்தார். குறிப்பாக அவர்கள் தங்கள் வாழ்க்கையில மிக முக்கியமாக செய்ய வேண்டிய அறிக்கை என்ன என்பதை இந்த பகுதியில் அவர் வெளிப்படுத்துகிறார். இதை நாங்கள் தியானிக்கிறோம். நீர் வந்து எங்கள் மத்தியில் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான அன்புடன் விசுவாசிகள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் மீண்டும் நான் வாழ்த்துகின்றேன். இஸ்ரவேல் மக்கள் உடன்படிக்கையின் ஒரு மக்கள். கடவுள் அவர்களுக்கு செய்த நன்மைகளை அவர்கள் எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை இங்கே மோசே முழு இஸ்ரவேல் மக்களுக்கும் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தவும், நன்றி படைப்பின் காணிக்கைகளை அதுவும் முதற் பலன் காணிக்கை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை கொடுத்து அதிலே மகிழ்ந்து களி கூற வேண்டும். யாரெல்லாம் மகிழ வேண்டும் என்பதை பற்றி சொல்லுகிறார். ஒருவேளை இந்த பகுதி ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், அறுவடை திருநாள் அன்றைக்கு நாம் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி இது. அங்கே வாக்குத்தத்தம் செல்லுகின்ற அந்த தேசத்திற்கு செல்லுவதற்கு முன்பாகவே மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த செய்திகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார். கடவுள் அவர்களுக்கு செய்த நிகழ்வுகள், எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கிறது, அதையெல்லாம் நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். கடவுள் என்னுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்று நான் யோசித்தால் நான் என்ன செய்ய முடியும்? கடவுளுக்கு வேதத்திலே நான் வாசிக்கிறோம், அவர் எனக்கு செய்த உபகாரத்துக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு சாட்சியா நான் இருப்பேன். அவ்வளவுதான் என்னுடைய வேலை தான். அது இப்பொழுது இல்லை, தலைமுறை தலைமுறையாய் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. அது அந்த அழைப்பு என்ன? கடவுள் உங்களுக்கு செய்த செயல்களை எல்லாம் நீங்கள் நினைவு கொண்டு அவரை நீங்கள் ஆராதித்து அவருக்கு நன்றி செலுத்தி
அவருக்கு கீழ்ப்படிந்து கடவுள் ஒருவர் மட்டும்தான் எங்களுக்கு இந்த நன்மைகளை செய்தார் என்று சொல்லி நாம் அவரை வணங்கி வாழ வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் அப்படி வாழவே இல்லை. திடீரென்று ஒரு பொற்கன்றுக்குட்டியை செய்தார்கள். ஆரோன் இடத்துல சொன்னார்கள், யோசுவா இடத்துல சொன்னார்கள், எங்களுக்கு கடவுள் வேண்டும். பொற்கன்றுக்குட்டியை செய்தார்கள். அந்த பொற்கன்றுக்குட்டி யாருடையது? அதெல்லாம் எகிப்தில இருந்து வந்த நகைகள். எகிப்து தேசத்துல இருந்து கனவாயின் வந்தவங்க ஜனங்கிட்ட பொய் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க. அது அவங்களுக்கு சொந்தமானது இல்லை. அதே போல எகிப்தின் கடவுளும் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கின்ற வகையில அங்கே பொற்கன்று குட்டியை அழித்து கடவுள் தான் தான் உங்கள் கடவுள் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். கட்டளைகளை கொடுத்து அனுப்புகிறார், பிரமாணங்களை கொடுக்கிறார், திருச்சட்டங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். 12 கோத்திரத்தாரும் எப்படி வாழ வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். குறிப்பாக 11 கோத்திரங்களுக்கு. 12வது கோத்திரம் ஒரு லேவியர் கோத்திரம். அந்த லேவியர் கோத்திரம் யாருன்னு சொன்னா, அந்த லேவியருடைய பணிகள் என்ன? ஆசாரித்துவ பணி அவர்களுக்கு. அந்த லேவிய வம்சத்துல வந்த ஒரு பேரன், லேவியருடைய பேரன் தான் ஆரோன். ஆரோன் அவனுடைய பிள்ளைகளுக்கு மேல அந்த பணிகள் சொல்லப்படுகிறது. நீங்க ஆசாரிய பணிகளை செய்யுங்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு பணிகள் என்ன? கடவுள் உங்களை எப்படியெல்லாம் கொண்டு வந்தார் பணி நினைச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில நீங்க திரும்பி பாருங்க. அவர் உங்களுக்கு செய்த செயல்கள் எல்லாம் எவ்வளவு வாக்குதத்தம் சொல்லப்பட்டது. உங்களுக்கு நான் ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் வழியாக ஒரு நிரந்தரமான இடத்தை கடவுள் அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்ப அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? எப்படி இருந்தாங்க? அவர் சொல்றாரு, என்னுடைய தகப்பன் சீரியா தேசத்தான். இந்த ஆபிரகாமோ நோவாவோ அல்லது ஈசாக்கோ யாக்கோவோ அவங்க சொந்த ஊர் எது? சீரியா என்பது தான் அவருடைய தேசம். ஆபிரகாமுடைய தேசம் அது ஊர் என்கின்ற கல்தேயருடைய பட்டணம். ஆனால் இப்பொழுது இஸ்ரவேலர்களுக்குன்னு ஒரு சொந்த தேசம் இல்லை, சொந்தமான ஒரு இடம் கிடையாது. நாடோடியாய் அவர்கள் அலைந்து திரிந்தவர்கள். எப்படி பரதேசியாய் சஞ்சரித்தார்கள் சொல்றாரு. அலைந்து திரிந்தவர்கள் ஒரு வார்த்தையில உள்ளடக்கம் 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, சொந்தமா இடம் இல்லை, அதனால அங்க போயினே இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வாத்து மேய்க்கிறவங்க ஒரு கூட்டம் இருப்பாங்க. இந்த வாத்து மேய்க்கிறவங்க எங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் தங்களுடைய வாழ்விடங்களை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க. கடைசியாக அவங்க சொந்த ஊருக்கு, இந்த வாத்துகள் எல்லாம் பெருகின போது சொந்த ஊருக்கு போயிடுவாங்க. பெரும்பாலும் கரூர் மாவட்டத்துல நீ போனீங்கன்னா அந்த வாத்து மேய்க்கிற தொழில் அதிகமா இருக்கும். அங்கே சாலை ஓரங்களிலே கூட கடைகள் இருக்கும், வாத்து கடைகள் இருக்கும். வாத்து கடைகள்னா வாத்து முட்டை, வாத்து இறைச்சி, வாத்து குழம்பு இதெல்லாம் இருக்கும். இங்க கூட ஒரு இடத்துல இருக்குது, கிறிஸ்தவத்தான் போய் பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால ஐயர் எல்லா கறிகளையும் தெரிஞ்சு வச்சுக்கிறார். மார்ட்டின் லூத்தர் சீர்திருத்தல வேதத்துக்கு விளக்குரை எழுதும்போது அவர் இறைச்சி கடைகளுக்கெல்லாம் சென்றார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அன்பானவர்களே, அங்கே முழுமையான அலைந்து திரிகின்ற தேசத்துல அவர்கள் போய் அங்கங்க சுத்துறாங்க. போற இடத்துல எல்லாம் தண்ணி கிடைக்கிறது அவங்களுக்கு. அதான் ரொம்ப முக்கியம். பாலைவனம் இல்லையா? இவங்க போய் ஒரு இடத்துல போய் தண்ணி, அந்த கிணறை வெட்டுவாங்க, தண்ணி வரும். அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து இவங்களை துரத்திடுவாங்க. அப்படி வெட்டப்பட்டதுதான் யாக்கோபின் கிணறு. யாக்கோபின் கிணறு கடைசியில யாருக்கு சொந்தமா நிக்குது? அங்க சமாரிய நாட்டு மக்களுக்கு அது போய் சொந்தமாகுது. கலிலேயா போற வழியில, எருசலேமுக்கு போற வழியில ஏசாண்டவர்
அங்க போய் தாகத்துக்கு தான் ஒரு பெண்மணி இடத்துல கேட்டார் என்ற செய்தி நமக்கு சொல்லப்படுது. அது யாருடைய கிணறு? யாக்கோபினுடைய கிணறு என்று சொல்லப்படுது. அப்ப சொந்தமா இல்லை, அவங்க தண்ணீரை தேடி அலைந்தார்கள், இடத்தை தேடி அலைந்தார்கள், வாழ்வை தேடி அலைந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ கடவுள் அவர்களுக்கு சொல்லுகிறார், கடவுள் தங்களுடைய வாழ்க்கையில இடைப்பட்டு நான் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை தரப்போகிறேன். அந்த தேசம் மிக செழுமையா இருக்கும், பாலும் தேனும் ஓடும். இப்ப டிவியில சொல்றாங்க, உங்கள் ஆரோக்கியமா இருக்கணும்னா நல்ல தேனை இஞ்சி சாறிலும் எலுமிச்சை சாறிலும் போட்டு கலந்து காலையிலே குடிங்கள். அப்ப எது உடம்புக்கு நல்லது? தேனு. பால் குடிங்க, ராத்திரில சாப்பிட்டு நல்ல தூக்கம் வரும், ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அப்ப பால் ஆண்டவர் எதை சொல்றாரு? இந்த பாலும் தேனும் தான் சொல்றாரு. என்னது அது? உங்களுக்கு புஷ்டி, போஷாக்கு, பலம் கொடுக்கிற உணவு அந்த தேசத்துல உங்களுக்கு கிடைக்கும். நீங்க விளைநிலைகளில விளைக்கப்படுகிற பயிர்கள், தானியங்கள் நல்ல விளைச்சலை கொடுக்கும். அப்ப மோசஸ் சொல்றாரு, இதெல்லாம் நீங்க அனுபவிச்சுட்டீங்கல்ல, இதெல்லாம் கடவுளிடத்துல நீங்க பெற்றீங்கள, நீங்க என்ன செய்யணும்? அவரை நினைவு கூறுங்க, கடவுளை நினைவு கூறுங்கள். இதெல்லாம் கடவுள் எனக்கு செய்தது, கடவுள் எனக்கு கொடுத்தது. ஒரு மிகப்பெரிய பாடலாசிரியர், உங்களுக்கு தெரியும், வாலி அப்படின்றவர். அவர் ஒரு இசை கச்சேரியில ஒரு பேட்டி சொல்றாரு. பக்கத்துல ஒரு இசை மாமேதை உட்கார்ந்துக்கிறாரு, அவர் பேரு MS விஸ்வநாதன். அவர் சொன்னாரு, வாலின்னு ஒருத்தர் இன்னைக்கு உயிரோடு முன்னால இருக்கிறேன்னு அது காரணம் விஸ்வநாதன் போட்ட பிச்சை அப்படின்னாரு. எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? ஒருத்தரால் வாழ்வு பெற்றவர்கள், இவரால் தான் வாழ்வு பெற்ற, இவர் தான் என்னை தூக்கி விட்டாரு, எத்தனை பேர் சொல்றாங்க இந்த காலத்துல? நன்றி மறந்து வாழ்கின்ற ஜனங்களுக்கு மத்தியில இஸ்ரவேல் மக்களும் நன்றி மறந்தவர்கள் தான். சில நேரத்துல நாம் கூட அப்படி இருப்போமா, இருக்கிறோமா என்ற கேள்வி நமக்கு முன்னால் இருக்கு. ஆனால் மோசே சொல்லுகிறார், நீங்கள் நன்றி மறவாமல் இருங்கள், அவரை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு நாள் அவரை நினைங்க. கடவுள் இதெல்லாம் எனக்கு கடவுள் தான் கொடுத்தாரு, இந்த வாழ்க்கை கடவுள் கொடுத்தார். எனவே அவர்கள் கடவுளை வணங்கவும் கடவுளை சேவிக்கவும் அழைக்கப்படுகிறார். ஏன்னா அவங்களுக்கு நிறைய சோதனை வந்துச்சு வழியில. 136ஆம் சங்கீதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க வழியில எவ்வளவு சோதனைப்பட்டாங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லினே வராரு. அவங்க எகிப்துல இருந்து வந்தது, வனாந்தரத்துல வந்தது, செங்கடலை கடந்தது, கடைசியில் அவங்க பாலும் தேனும் ஒரு தேசத்துக்கு வந்தது. இந்த நிகழ்ச்சி எல்லாம் 136ஆம் சங்கீதத்துல சொல்லிட்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்து, அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தருக்கு நன்றி செலுத்து, அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் சம்பாதிச்சது ஏன் ஓடு நம்ம அப்படிதானே? நான் சம்பாதிச்சது அங்க இல்லை, கடவுள் நமக்கு கொடுத்தது. ஒரு அடி நிலம் கூட என்னுடையது இல்லை. நான் செத்தா கூட 3000 ரூபாய் கொடுத்தாதான் கல்யாணில் எனக்கு இடம். நல்லா நீங்க சிந்திங்க, எவ்வளோ? 3க்கு 5000 ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம பாடிக்கு எவ்வளோ விலை? 5000. அந்த கட்டி பில்லு வாங்கினாதான் நீ அங்கே என்ன பண்ண முடியும்? அந்த நிலம் கூட நமக்கு சொந்தமே கிடையாது. அதனால்தான் உலகமும் அதன் நிறைவும் அதன் குடிகளும் கர்த்தருடையவை அப்படின்றார் சங்கீதக்காரர். அப்ப கர்த்தருடையதை நாம் கர்த்தருக்கு என்று கொடுக்க வேண்டும். முதற்கனி அப்படின்னு சொல்றாரு. முதற்கனி, நம்ம வீட்டுல ஒரு முதற்கனி வருது, ஒரு செடி வர்றோம், முதல்ல ஒரு ரோஜாப்பூ வருது. அந்த ரோஜாப்பூ எதுக்கு? உள்ள வீட்டுல அக்கா தங்கச்சிங்க அம்மா சண்டை போடுறாங்க, இந்த பூ எனக்கு தான், நான் தான் வச்சுக்குவேன். அப்பா சொல்றாரு, நோ, இதை கடவுள் கொடுத்தாரு, என்ன கடவுள் வச்சுக்க சொல்றாங்களா இல்லையா? நடக்குதா இல்லையா? நம்ம வீட்டுல ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தை பார்த்த உடனே அதுல வர முதல் கனியை கொண்டு வந்து கடவுளுக்கு வைக்கிறோம். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது?
மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன அந்த வரலாற்று நிகழ்வுகளில் அது வந்தது. அதுல என்ன நமக்கு இருக்கிறது? நன்றி செலுத்துதல். Give thanks to the Lord. அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். வேதத்துல நாம் அழியாமல் இருப்பதே கடவுளுடைய சொத்த கிருபை அப்படின்றாரு. நாம் அழியாமல் இருப்பதுன்னா அப்ப என்ன அர்த்தம்? நாம் அழிந்து போகிற செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம் உலகத்துல. இஸ்ரவேல் மக்களுக்கு வந்த சோதனைகளில அவர்கள் ஒவ்வொரு சோதனையிலும் விழுந்துதான் போனார்கள். அந்த சோதனையிலிருந்து அவங்க வெளியே வரல. ஆனால் கடவுள் அவர்களை அந்த சோதனையிலிருந்து மீட்டுக் கொண்டே வருகிறார். ஒவ்வொரு இடத்துல மீட்டுக் கொண்டே வருகிறார். இந்த செங்கடல் வருகிற நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். முன்னால பார்த்தா கடல் நிற்குது, பின்னால பார்த்தா எகிப்துல இருந்து படைகள் வந்துட்டே இருக்கு, பார்வோனின் படைகள். ரெண்டுக்கும் நடுவுல மாட்டின்னு அவங்க அவசரப்படுறாங்க. இப்போ மோச இடத்துல சொல்றாங்க, நாங்க எகிப்திலே ஒருவேளை கஞ்சி குடிச்சிருந்தா கூட நாங்கள் நிம்மதியாக இருந்திருக்குமே, எங்களை கூட்டு வந்து இப்போ சாகடிக்கிறதுக்காக கூட்டு வந்த. உடனே மோச கடவுள் கிட்ட சொல்றாரு, என்ன கடவுளை இப்படி கொண்டாந்து சிக்கல்ல மாட்டி விட்டிய, இந்த மாதிரி ஜனங்க சொல்றாங்களே, ஏற்கனவே இந்த ஜனம் ரொம்ப மோசமான ஜனம், இப்ப இந்த மாதிரி சிக்கல்ல வந்து நிக்குது, நான் என்ன செய்யட்டும், எப்படி தப்பிப்பது? ஏற்கனவே ஒரு கோல் இருக்குது அவர்கிட்ட, அந்த கோலை போட்ட பாம்பாச்சு, திருப்பி கையில எடுத்தாரா அதுக்கு சரி கோலா மாறிடுச்சு. இப்ப அந்த கோலை வச்சுருக்கிறாரு கையில. அது சொல்றாரு மோச, நீ கோலை போய் அந்த செங்கடலுக்கு முன்னால் நீட்டு. நீங்க செங்கடல்னு உடனே இந்து மகா சமுத்திரம்னு நினைச்சுக்காதீங்க, அது ஒரு கார்னர், அது செங்கடலுடைய ஒரு கார்னர். அது அந்த கார்னர்ல கடந்து போவது பல கிலோமீட்டர் இருக்கும். அது கூட இப்போ கடவுள் செங்கடலை அவர்களுக்கு வழிவிட்டு தரையை காண்பிக்கிறார். தரையில நடந்து போறாங்க. இந்த பக்கம் ரெண்டு பக்கம் சுவர் மாதிரி நிக்குது கடல் தண்ணி. இவங்க கடந்து போறாங்க, எகிப்தியரும் கடந்து வராங்க, நடுக்கடல்ல இவங்க வராங்க, அவங்க கரையேறிட்டாங்க. கடல் தண்ணி இவர்களுக்கு விரோதமாய் வந்த எல்லாரையும் கடவுள் நிர்மூலமாக்கினார். இவர்கள் வாழ்வதற்கு யாரோ ஒருத்தனை போட்டு தள்ளிட்டார் கடவுள். பாத்தீங்களா? காரணம் என்ன? இவர்கள் நான் தெரிந்தெடுத்த என்னுடைய சொந்த ஜனம். தம் சொந்த ஜனத்திற்காய் கடவுள் தம்முடைய எல்லா விதமான வல்லமையான செயல்களையும் அவர்களுக்குள்ளாக அவர் கொடுக்கிறார். அப்ப இந்த வல்ல செயல்களை நாம் பார்க்கிறோம். ஒரு நாடு, ஒரு தேசம், ஒரு நிலம், எல்லாவற்றையும் கடவுள் நமக்கு கொடுக்கிறார்னா அது வெகுமதி, அது ஒரு கிஃப்ட். அது அவ்வளவுதான். கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற வெகுமதி அவருடைய வாக்குத்தத்தங்களினாலே வழங்கப்பட்டது. அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு வேற ஒரு ஊருக்கு சொந்தமானவங்களை கொண்டு வந்து வேற ஒரு ஊர்ல அப்படி உட்கார வச்சுட்டாரு. ஆபிரகாம் என்ன செய்திருந்தாரு? ஆபிரகாமுக்கு வேலை என்ன? அவரு சிலைகளை செஞ்சு வித்துன்னு இருந்தாரு. சிலைகளை செய்யற வேலை அவருக்கு. அந்த ஊர்ல யாராவது வந்து என் தெய்வத்தை ஒரு சிலை செஞ்சு கொடுனா செஞ்சு கொடுப்பாரு. அப்படி சிலைகளை செய்து கொண்டிருந்த ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்து, நான் உனக்கு சொந்தமான ஒரு தேசத்தை கொடுப்பேன், உன் ஜனத்தை பெருக்குவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ ஆசீர்வதிக்கிற ஜனமும் ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லி அனுப்புறாரு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அது நடந்தது. அவருடைய வம்சத்துல ஈசாக்கு, யாக்கோபுடைய 12 கோத்திரங்களும் இப்பொழுது வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துல வந்து நிற்கிறார்கள் மோசே போல. ஆனாலும் அதனுடைய இயற்கை அழகை பார்த்தவன், நீங்க அந்த தேசத்துக்கு போனீங்கன்னா நீங்க இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம வீட்டுல சொல்லுவாங்க இல்லையா, கல்யாணம் இப்போ ஒரு பெண்ணுக்கு சொல்லுவாங்க, அம்மா புகுந்த வீட்டுல இப்படியெல்லாம் இருக்கணுமா, அமைதியா இருக்கணுமா, பேசக்கூடாதுமா, எதிர்த்து பேசக்கூடாதுமா, கணவனுக்கு அடங்கிரு, மாமனாருக்கு அடங்கிரு, சொல்றோமா இல்லையா? சொல்றோமா இல்லையாம்மா? பிள்ளைகளை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி அனுப்புறோமே.
வாழ போற இடத்துல இப்படி எல்லாம் நீ இருக்கணும், இப்படி இருந்தா நீ நல்லா இருப்ப. அததான் இந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ வாழ போற இடத்துல இப்படி எல்லாம் இருக்கணும்பா. மோசேயின் வழியாய் அவர்களுக்கு சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்க்கை இப்ப அலைஞ்சு அலைஞ்சு தெரிஞ்சு எங்கேயுமே இடம் இல்லைன்னு வச்சு என்ன பண்ண முடியும்? அடுத்தது அவங்களுக்கு என்னதான் நடக்கும்? எதுவுமே இல்லை. அவருடைய வாழ்க்கை போச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த அழிவில் இருந்தும் கடவுள் அவர்களை மீட்டு இருக்கிறார். நீ அழியாமல் காப்பாற்றிருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார், வழிநடத்தி இருக்கிறார். எனவே நீ என்ன செய்யணுமா? அவருக்கு நன்றி செலுத்தணும். உன் முதற்கனியை கொண்டு வந்து படைக்கணும். உனக்கு கடவுள் கொடுத்திருக்கிற தேசத்துல நீ வாழ்ந்து சுகித்திருக்கிற அந்த சந்தோஷத்தை யார் யாரோடு பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்றாரு. கடைசி வசனத்துல சொல்றாரு பாருங்க, 11ல யார் யாரோடு பகிர்ந்து கொள்ளணும்? கடவுள் உனக்கு செய்த நன்மைகளை நிமித்தம் நீயும் லேவியனும் உன் நடுவில் இருக்கிற பரதேசி. இப்ப நல்லா யோசித்து பாருங்க. நீ அப்படின்றது நாம, லேவியர்ன்றது யாரு? பாஸ்டர்ஸ், ரைட்? வீட்டுக்கு செஞ்சு பலகாரங்களெல்லாம் கொடுத்தான்னு போங்க. நாளையிலிருந்து முதல் பங்கு யாருக்கு? கடவுளுக்கு எடுத்து வைங்கம்மா ஃபர்ஸ்ட். கடவுளுக்கு. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த சில மக்கள் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பாடு இலையை போட்ட உடனே ஒரு பிடி சாப்பாடு எடுத்து சுத்தி இலையை சுத்தி அப்படி பக்கத்துல வச்சுக்குவாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு அவங்க எடுத்து வச்சிருக்கிறாங்க பாரு, இதை எடுத்துன்னு போயிட்டு வெளியே காக்கா வச்சிருவாங்க. ஏன்னா அவங்க தாத்தா பாட்டியெல்லாம் காக்கா வாங்கிட்டுக்கிறாங்க, அவங்க வந்து சாப்பிட்டு போவாங்க. படைத்தல். அப்ப இயல்பாவே மனிதனுடைய வாழ்க்கையில படைத்தல் என்கின்ற ஒரு காரியம் வந்திருக்கிறதுன்னு சொன்னா, கடவுளுக்கு நாம் செலுத்துகிற நன்றி, அது நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் செலுத்துகிற நன்றி. நிறைய போய் அந்த சில குறிப்பிட்ட காலம் வரும்போது நம்முடைய முன்னோர்களுக்கு அர்ப்பணம் செய்யறாங்க, போய் நிதி வைக்கிறாங்க நீர்நிலைகளில். அப்போ கடவுளுக்கும் நன்றி செலுத்தணும், நம்முடைய முன்னோர்களுக்கு நன்றி செலுத்தணும். கடவுள் அவர்கள் வழியாய் நமக்கு தந்திருக்கிற இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், நம்முடைய வாழ்க்கையில செய்த வல்ல செயல்கள் நாம் நினைவு கூற வேண்டியவர்களாய் மறக்கக்கூடாது. நம் நினைவில் வைத்திருக்கிற பொழுது, முதற்கனி நன்றி படைக்கிற பொழுது, அந்த நன்றி கனி எப்படிப்பட்டதா இருக்கணும்? அது பழுதற்றதா இருக்கணும், கரைத்திரையற்றதா இருக்கணும், உசிதமானதா இருக்கணும். அது பழையசா இருக்கக்கூடாது. அன்னைக்கு லேவியர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் போது முதல்ல அவங்க என்ன செய்தாங்க? செம்மறி ஆடு கொண்டு வந்து வச்சாங்க. லேவியர்கள், ஆசாரியர்கள் சொன்னாங்க இல்லையா, அவங்க அதனுடைய ரத்தத்தை அவங்க என்ன செய்வாங்க? கைகளில் இந்த கழுத்து பகுதியிலெல்லாம் பூசுவாங்க, மக்கள் மீது தெளிப்பாங்க. அது கடவுளுடைய ஆசீர்வாதத்தினுடைய அடையாளம் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே கடவுள் நம்மை படைத்திருக்கிறார், அவர் விடுதலை செய்திருக்கிறார், வழிநடத்தி இருக்கிறார், வாக்குதத்த தேசத்துக்கு கொண்டு போய் வைத்திருக்கிறார். எனவே இந்த கடவுள் உன்னுடைய கடவுள், the Lord your God. உபாக புத்தகத்துல 280 முறை அந்த வார்த்தையை பயன்படுத்துறார். உங்கள் கடவுள், கர்த்தராகி கடவுள் உங்கள் கடவுள். அதுல இந்த 26வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அதுலயே 11 முறை சொல்றாரு உங்கள் கடவுளாகி கர்த்தர் அப்படின்னு. அப்ப நாம என்ன செய்யணும்? அவரை அண்டி சேரணும், அவரை சேவிப்பது, அவரை வணங்குவது, அவருக்கு நம்மை அர்ப்பணிப்பது. கர்த்தரே உன்னை படைத்து, அவரே உன்னை உருவாக்கி, அவரே உன்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார், உன் பேரை சொல்லி அழைத்திருக்கிறார் என்பதை நாம் யோசித்து பார்த்து, எசையா 43:1-20 வரை சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையான அழகானவன், நல்லவன், வல்லவன், விசுவாசி, என்னென்னவோ சொல்றாரு. கடவுள் என்னை அவர் பார்வையில் சொல்லுகிறார்.
ஆனால் என் பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன்? கடவுள் என்னை அழகாய் பார்ப்பதை போல நான் வாழ்கிறேனா என்றுதான் எனக்கு நமக்கு முன்பாக இங்கே இருக்கிற ஒரு கேள்வியாக இருக்கிறது. பிரியமான ஆண்டவருடைய மக்களே, இஸ்ரவேல் மக்களை கடவுள் தன்னுடைய எல்லா விதமான நன்மைகளையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். நம்மையும் இன்றைக்கு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் அரசனாக இருந்தார், மேய்ப்பனாக இருந்தார், சேனைகளின் கர்த்தராக இருந்தார், மீட்பராக இருந்தார், அக்னியாக இருந்தார், மேகமாக இருந்தார், ஆண்டவராக இருந்தார், ஜீவனுள்ள வாழும் கடவுளாக இருந்தார். இது எல்லாத்தையும் நீங்க நினைங்க என்று மோசே அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். அதை என்ன செய்யணுமா? அறிக்கையாகவே சொல்லுன்றார். அறிக்கையா சொல்லு. இன்றைக்கும் கடவுள் தான் எங்களுக்கு இந்த வாழ்க்கை தந்தார் என்று அறிக்கையிடு. பாவ அறிக்கையிடுறோம், மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறோம். நன்றி அறிக்கையும் நாம் செய்ய வேண்டும், இன்னும் நன்மை பெறுவதற்கு. கடவுள் எனக்கு இந்த வாழ்க்கை தந்திருக்கிறார், இல்லைன்னா நான் எப்படி இருந்திருப்பேன்? பல நேரத்தில் நாம் நினைக்கிறோம். நீங்க யோசித்து பாருங்க, காலை கடன் போறதுக்கு நமக்கு இடம் இருந்துச்சா? ஒரு காலத்துல இருந்துச்சா? நம்ம வீடு எப்படி இருந்துச்சு? ஓலை குடிசை. அதனால இன்னைக்கு எங்குமே இல்லை. எல்லாவற்றையும் கடவுள் மாற்றிருக்கிறார். நம்முடைய ஆடைகளை மாற்றிருக்கிறார், நம்முடைய வாழ்க்கை முறைகளை மாற்றிருக்கிறார், நம்முடைய பேச்சுக்களை மாற்றிருக்கிறார், நம்முடைய வாழ்வாதாரங்களை மாற்றிருக்கிறார். எத்தனை எத்தனை நன்மைகளை என்னுடைய வாழ்க்கையில கடவுள் இந்த பூமியிலே செய்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக தம்முடைய சொந்த குமாரனாக இயேசுவை அவர் நமக்காக சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலின் வழியாய் நம்மை கடவுள் மீட்டுக் கொண்டார். அதை செய்யக்கூடாதுன்னு கூட எவ்வளவு சோதனைகள் அவருக்கு வந்துச்சு. லூக்கா சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கும் 4ஆம் அதிகாரத்துல பிசாசானவன் வந்து அவரை பசி நேரத்துல என்ன செய்யறான்? சோதிக்கிறான். பசி நேரத்துல, தேவைகள் உள்ள நேரத்துல கடவுள் நம்மை சோதிப்பார். பிசாசும் நம்மை சோதிப்பார். கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னார், என்ன சோதிச்சு நீ பாரு, சோதிச்சு பாருங்க. ஆனா அதே இயேசு பிசாசு சொன்னாரு, நீ என்ன சோதிக்காத, உன் கடவுளாகிய கர்த்தரை பரீட்சை பாராது. இஸ்ரவேல் மக்கள் சோதனை பண்ணி பாக்குறாங்க கடவுளை. சாப்பாட்டுக்கு சோதிக்கிறாங்க, தண்ணிக்கு சோதிக்கிறாங்க, வாழ்றது சோதிக்கிறாங்க. எல்லாத்தையும் அவர் அந்த சோதனைகளே மத்தியிலே கூட அவர்களுக்கு விசுவாசத்தை உரமிட்டு அவர் வளர்த்து கொண்டே வருகிறார். அவர்கள் சொல்றாரு, நீ வானாப்பா, உங்களுக்கு ஒளிமயமான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இருக்கு, நீங்க காத்துருங்க, வெயிட் அண்ட் சீ. 6 மாதத்தில் பெற வேண்டிய அந்த வாழ்க்கையை இவர்கள் தங்களுடைய உதாசீனமான வாழ்வினாலே 40 ஆண்டுகளாக அதை மாற்றிவிட்டார். சில நேரத்தில் அப்படிதான் ஈஸியா கிடைக்கிற நன்மையை நம்ம என்ன செய்திருவோம், அதை விட்டுட்டு கஷ்டமா போய் சுத்தி 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 கடைசியில அது வந்து கிடைக்கும் போது சொல்லுவோம், ஏங்க என்னத்து நீ அங்க பண்ண, இங்க போய் இந்த முடிஞ்சிட்டுங்க. அப்படிங்களா? தெரியல, முதல்ல சொல்லக்கூடாது என்கிட்ட, நீ முதல்ல கேட்கக்கூடாது என்கிட்ட அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இஸ்ரவேல் மக்கள் அப்படிதான். ஒரே ஒரு 6 மந்த் அவங்க அங்க போயிட்டுக்கலாம். எகிப்துல இருந்து அங்க போறது 6 மாசம் போதும். ஆனா அவங்க எவ்வளவு நாள் கடந்து வந்திருக்கிறாங்க? 40 ஆண்டுகளை கடந்திருக்கிறார்கள்னா அவர்களுடைய நம்பிக்கையின்மை, அவருடைய முறுமுறுப்பு, அவர்கள் கடவுளை வனாந்தரத்தில் சோதித்தது. அன்பானவர்களே, கடவுள் இந்த தேசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கடவுள் இந்த தேசத்தை அவருடைய கிருபையினாலே நமக்கு கொடுத்திருக்கிறார். கானான் தேசத்தை வழங்கி இருக்கிறார். இது எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்ற, இது கடவுள் உங்களுக்கு கொடுத்த சுத்த கிருபை, சுத்த ஈவு. மீட்பும் மன்னிப்பும் கூட கடவுள் தம்முடைய வரலாற்றில் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உங்களுக்கு கொடுத்திருக்கிற இலவசமான கிருபையின் ஆசீர்வாதங்கள். அது ஆபிரகாம் தொடங்கி இன்றைக்கு வரையில அது நம்முடைய வாழ்க்கையில அது வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப நாம என்ன செய்யணும்? 3 காரியங்களை அவர் சொல்றாரு. அவரை நினைச்சுக்குங்க, இதுக்கான இந்த வாழ்க்கைக்கு காரணம் அவர் தான். 2வது, நன்றி செலுத்துங்க,
அந்த நன்றி எப்படி செலுத்துங்க? முதற் பலனை நீங்கள் கொடுங்க, முதற் பலனை கொடுங்க. மூன்றாவது சொல்றது என்னன்னா, அவரை நன்றி பலி செலுத்தி ஆராதனை செய்யுங்க. அவரை நன்றி பலி செலுத்தி ஆராதிங்க. அவரை எப்பொழுதும் ஆராதிங்க. அவர்தான் நம்முடைய ஆராதனைக்கு உரியவர். அவர் நம்முடைய நாயகர், அவர் நம்முடைய வாழ்வு, அவர் நம்முடைய ஜீவன், வழியும் வாழ்வும். அவர் தான் சொல்றாரு, ஏசுநாதர் சொல்ற, நானே வழி, நானே சத்தியம், நானே வாழ்வு, உனக்கு என்னை எல்லாமல் ஒருவனுக்கு பிதாவிடத்துல வர முடியாதுங்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வழியாக அவர் தந்திருக்கிற நித்திய வாழ்வின் அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையை, வரலாற்றை துவக்குகிறவர், அதை இயக்குகிறவர், அதை வழிநடத்துகிறவர், அந்த வாழ்க்கையை நம் வாழ்க்கையில இணைக்கின்றவர் இயேசு கிறிஸ்து. அவர் வழியாய் கடவுள் தவிர உலகத்தில் யாரும் நமக்கு இல்லைங்க. அவர்தான் என்னுடைய நம்பிக்கை, அவர்தான் என்னுடைய விடுதலையாளர், அவர்தான் என்னுடைய மீட்பர் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டியவர்களை. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்து கழிப்புறோம்னா முடிக்கும் போதுதான் அவர் அந்த பஞ்சு டைலாக் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பஞ்சு வைக்கிறார் கடவுள். என்ன பஞ்சு? மோசே சொல்றாருப்பா, இந்த சந்தோஷத்தை நீ மற்றவர்களோட பகிர்ந்து கொள், மற்றவர்களோட பகிர்ந்து கொள். அந்த பகிர்தல் நமக்கு ரொம்ப முக்கியம். யாரு? ஏன்னா நம்ம பக்கத்துல ஒரு ஏழை ஊழியக்காரன் இருக்கிறான், ஒரு ஏழை பரதேசி இருக்கிறான். எல்லார் இடத்திலும் நீங்கள் இந்த அன்பை, இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். காணாமல் போயிருந்தான் என் மகன், இப்ப வந்துட்டான், ஆடு அடிச்சு கடா வெட்டி விருந்து வைக்கிறான், எல்லா விருந்தினர்களும் கூப்பிடுறான். ராஜா திருமணத்துக்கு அழைத்தான். ஒருத்த சொன்னா எனக்கு வேலை இருக்குங்க, என்னால் வர முடியாது. இன்னொருத்த சொன்னா என்ன இப்பதான் புதுசா கல்யாணம் ஆகிடுது, என் பொண்டாட்டி போட்டு ஷாப்பிங் போகணும் போயிட்டோம். இன்னொருத்த சொன்னா நான் இப்பதான் ஏற்பாடு வாங்கிக்கலாம், அது எப்படி ஒழுதுதான் பார்க்கணும், நான் செக் பண்ணணும், நான் வரலன்ட்டான். எஜமானுக்கு கோபம் வந்துச்சு, வேலைக்காரங்களை கூப்பிட்டான். டேய் கூப்பிட்டு வரல, வெரைட்டி போறான் விட்றா. வழியோரம் ரோட்ல போறவங்க யார எதிரில் கண்ணுக்கு படுறான்னா எல்லாரும் கூட்டினாடா போயிட்டு மொத்த பேரை கூட்டு வந்துட்டாங்க. பெச்சகாரம், பரதேசி எல்லாம் யாரும் வந்தாலும் எல்லாரும் கூட்டு வந்துட்டான். இப்ப அங்க முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடக்குது. என்ன தெரியுமா? அவனை கூட்டு வந்து உட்காந்து வச்சு சாப்பாடு போடலாம். அவன் முதல்ல அவன் செய்த காரியம் என்னன்னா, அவனுடைய ஆடைகளை மாற்றுகிறான், உடைகளை மாற்றுகிறான். விருந்துக்கான ஆயத்த ஆடைகளை அவர் புறா எல்லாருக்கும். இப்ப எதெல்லாம் அவன் வீட்டுல இருந்து வந்திருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இவங்கெல்லாம் வருவாங்க, ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருப்பான். அவன் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறான். அவனுக்கு இருக்குது எல்லாத்தையும் கொடுத்துறத போடுறான், எல்லாருக்கும் போடுறான். நம்ம முதல்ல 2 டேக்க எடுத்து ஒழுங்கி வச்சிடறோம். ஏமா நான் கட்சியில் நம்மளுக்கு பத்தாது போயிடும், எடுத்து வச்சிரு உள்ள. டர்ரு புருன்னு சவுண்டு கேட்குது. என்ன பண்ண? ஆயிடுச்சே போயிடுச்சே, எல்லாம் போயிட்டு டேய் உள்ளது தூக்கூடாது சொல்றாங்களே, இல்லை நடக்குதா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நீ முதல்ல எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளு, மகிழ்ச்சி பகிர்ந்து கொள்ளு. உன்னுடைய சந்தோஷம், உன்னுடைய வாழ்க்கை கடவுள் உனக்கு இலவசமாய் கொடுத்தது. இலவசமாய் நீ அதை கூட எல்லாருக்கும். அதில் தான் நம்முடைய மகிழ்ச்சி இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். உபவாசத்தை குறித்து 58 எஸ்ஐ 58 சொல்றாரு. அதுல இது ஒரு செய்தி இருக்குது இல்லையா? ஆடை இல்லாதவனுக்கு ஆடை கொடு, சாப்பாடு இல்லாதவனுக்கு சாப்பாடு கொடு. உன்னை தேடி ஒருத்தன் வந்தானா நீ வீட்டுல இல்லைன்னு சொல்றாத, உன்னை தேடி வரவனுக்கு நீ ஒழிஞ்சிக்காத, இது இருக்கிறேன்னு சொல்லிட்டு வா. அதுதானே கடவுள் விரும்புகிற உபவாசமா இருக்கு. ஆகினால் அன்பானவர்களே, மோசே இஸ்ரவேல் மக்கள் கொடுத்த அந்த வாழ்க்கை நமக்கும் உண்டு. கடவுள் நமக்கும் அந்த வாழ்க்கையை தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில நாம் நன்றி செலுத்துவதும், அவரை நினைப்பதும், அவருக்கு நம்மை படைப்பதும், அந்த படைத்தலிலே மற்றவர்களையும் இணைப்பதையும் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நாம் செய்து ஆண்டவருக்கு பிரியமான மக்களாய் வாழ தூய் ஆவியானவர் நம்மை சக்திப்படுத்தி வழியெடுத்து காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயங்களின் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமீன். ஸ்தோத்திர பலியை நாம் பார்ப்போம்.